நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். அறுவைக்காடு குப்பை மேட்டு திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து புத்தளத்தில் கருப்பு கொடி போராட்டம். பொருளாதார பிரச்சினைகளில் இருந்து நாட்டை மீட்க அர்ப்பணிப்புடன் உழைக்க முன்வருமாறு ஜனாதிபதி சகலருக்கும் அழைப்பு. இன்று சர்வதேச நீர் தினம். நியூசிலாந்து பள்ளிவாயல் சம்பவம் இடம்பெற்று ஒரு வாரம். இன்று அந்த நாடு முழுவதும் ஜும்மா அதான் எதிரொலிப்பு. அதனைத் தொடர்ந்து தேசிய ரீதியாக 2 நிமிட நேர மௌன அஞ்சலி. அவை தலைப்புச் செய்திகள். எமது விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். கொழும்பு குப்பைகளை புத்தளம் மறுபுக்காட்டில் கொட்டுகின்ற விவகாரம் தொடர்பில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு வாய்ப்பளிக்குமாறு கோரி இன்றைய தினம் புத்தளத்தில் கருப்பு கொடி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டுக்காக ஒன்றிணைவோம் புத்தளம் மாவட்டத்திற்கான செயற்திட்டத்தின் நிறைவு விழா மற்றும் புத்தளத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானம் மற்றும் கேட்போர் கூடம் என்பனவற்றை திறந்து வைக்கும் நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று புத்தள நகருக்கு விஜயம் செய்தார். கொழும்பு குப்பைகளை புத்தளத்தில் கொட்டும் அரசாங்கத்தின் திட்டத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என கோரி புத்தளத்தில் நீண்ட காலமாக மக்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த விடயத்தில் ஜனாதிபதியை நேரில் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு சர்வமத குழு மற்றும் கிளீன் புத்தளம் அமைப்பினருக்கு சந்தர்ப்பம் பெற்று கொடுக்குமாறு தொடர்ச்சியாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் அந்த கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பதை கண்டித்தும் இன்றைய தினம் புத்தளத்துக்கு விஜயம் செய்யும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சர்வமத குழு உள்ளிட்டோருக்கு சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் கோரியே இந்த கருப்பு கொடி கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ஆண்கள், பெண்கள், இளைஞர் என பெரும் எண்ணிக்கையிலானோர் கலந்து கொண்டனர். புத்தளம் பிரதான அஞ்சல் அலுவலக சுற்றுவட்டத்தில் ஒன்று கூடிய மக்கள் அங்கிருந்து பின்னர் புத்தளம் பிரதேச செயலகத்திற்கு செல்வதற்கு முன் புத்தளம் போலீஸ் நிலையத்திற்கு அருகாமையில் காலை 8:30க்கு ஒன்று கூடினர். குப்பைக்கு எதிராக பல வாசகங்கள் எழுதப்பட்ட ஸ்லோகங்களையும் ஏந்தியவாறு குப்பைக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு கவனஈர்ப்பில் ஈடுபட்டனர். இதனால் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் அங்கு பதற்ற நிலை காணப்பட்டது. அங்கு விசேட அதிரடிப்படை, கலகம் தடுக்கும் போலீசாரும் நீர்த்தாரை பீச்சும் கவச வாகனமும் தயார் நிலையில் இருந்தனர். அத்துடன் புத்தளம் நகரில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இதேவேளை புத்தளம் நகர விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் ஒன்று கூடிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கும் குப்பைக்கு எதிரான ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷங்களையும் எழுப்பிக் கொண்டு கவனஈர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இதன்போது அங்கும் அமைதியின்மை ஏற்பட்டது. இதனால் குறித்த விளையாட்டு மைதானத்தை திறந்து வைப்பதற்காக ஜனாதிபதி கலந்து கொள்ள இருந்த போதிலும் அங்கு ஏற்பட்ட அமைதியின்மையினால் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ புத்தளம் நகர பிதா குறித்த விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தனர். ஒன்று கூட்டி இன்று ஜனாதிபதி சந்திக்க சென்றோம். எங்களுக்கு போலீசார் அடி வாங்கி நாங்கள் ஜனாதிபதி இன்னும் சந்திக்கவில்லை. எங்களுக்கு போலீசார் அடி தந்தார்கள். இன்னும் நாங்கள் காத்திருக்கின்றோம் எங்கள் ஜனாதிபதி சந்திக்க. எங்கள் ஊர் பிரச்சனை, எங்கள் உரிமை பிரச்சனை, ஜனாதிபதி அவர்களே அவசரமாக எங்களுக்கு சந்திப்பு ஒன்றை ஏற்படுத்தி தருமாறு. இலங்கையில் முதற் தடவையாக செயற்கை மழை தரும் திட்டம் வெற்றியடைந்துள்ளது. செயற்கையாக மழையை தெரிவிக்கும் முறையை பயன்படுத்தியதன் மூலம் மௌசாகல நீர்த்தேக்க பகுதியில் மிதமான மழை பெய்ததாகவும் அது சுமார் 45 நிமிட நேரம் நீடித்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பொழிய வைப்பதற்காக மௌசாகல நீர்த்தேக்க பகுதிகளில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் மூலம் மேகமூட்டங்கள் மீது ரசாயன பதார்த்தம் தூவப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் ரசாயன பதார்த்தம் தூவப்பட்டுள்ளதை அடுத்து பகல் 1 மணி முதல் 1:45 மணி வரை சுமார் 45 நிமிடங்கள் மழை பெய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் தினங்களிலும் காசல் நீர் மற்றும் மௌசாகல நீர்த்தேக்க பகுதிகளில் வான்பரப்பில் செயற்கை மழையை பொழிய வைப்பதற்காக ரசாயன பதார்த்தம் தூவுவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நாட்டை பற்றி சிந்தித்து நாட்டுக்காக ஒன்றிணைந்து பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து நாட்டை மீட்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவது அனைவரதும் பொறுப்பாகும் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
இன்று புத்தளம் சக்தி விளையாட்டரங்கில் இடம்பெற்ற நாட்டுக்காக ஒன்றிணைவோம் புத்தளம் மாவட்ட நிகழ்ச்சி திட்டத்தின் இறுதி நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதியின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் பேரில் ஜனாதிபதி செயலகத்தினால் முன்னெடுக்கப்படும் தேசிய அபிவிருத்தி செயற்திட்டங்களாகிய போதைப் பொருள் ஒழிப்பு தேசிய செயற்திட்டம், சிறுவர்களை பாதுகாப்போம் தேசிய செயற்திட்டம், சுற்றாடல் பாதுகாப்பு தேசிய செயற்திட்டம் உள்ளிட்ட விசேட செயற்திட்டங்கள் மற்றும் வெவ்வேறு அமைச்சுக்களினால் முன்னெடுக்கப்படும் தேசிய அபிவிருத்தி செயற்திட்டங்களையும் சமூக நலன்புரி வேலை திட்டங்களையும் வினைத்திறனாகவும் பயனுறுதி வாய்ந்த முறையிலும் நடைமுறைப்படுத்தி கிராமிய மட்டம் முதல் மாவட்ட மட்டம் வரையில் மக்களுக்கு அதிக அளவிலான சேவைகளையும் நன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பதே நாட்டுக்காக ஒன்றிணைவோம் செயற்திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். அதன் முதலாவது மாவட்ட மட்ட செயற்திட்டம் கடந்த 18ஆம் தேதி புத்தளம் மாவட்டத்தில் ஆரம்பமானதுடன் புத்தளம் மாவட்டத்தின் 16 பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் 332 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் உள்ளடங்கும் வகையில் அப்பிரதேச மக்களின் கல்வி பிரச்சினைகள், சுகாதார பிரச்சினைகள், தொழில் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட மக்களுக்கான பல்வேறு சேவைகள் அங்கு வழங்கப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக புத்தளம் மாவட்டத்தில் உள்ள மக்கள் முகம் கொடுத்திருக்கின்ற பிரச்சினைகளுக்கும் அபிவிருத்தியில் பின்னடைந்திருக்கும் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் மூலம் விரிவான நன்மைகள் கிடைக்கும் எனவும் நாட்டுக்காக ஒன்றிணைவோம் நிகழ்ச்சி திட்டம் ஒரு அரசியல் நிகழ்ச்சி திட்டம் அல்ல என குறிப்பிட்ட ஜனாதிபதி, அது அரசியல், இனம், மதம் என்ற வேறுபாடுகளை மறந்து நாட்டின் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அனைவரும் ஒன்றிணையும் ஒரு நிகழ்ச்சி திட்டமாகும் எனவும் தெரிவித்தார். වයඹ පළාත විදිහට ගත්තොත් කුරුණෑගල සහ පුත්තලම දිස්ත්‍රික්ක දෙක කුරුණෑගල දිස්ත්‍රික්කයට වඩා දුගීභාවය වැඩි புத்தளம் டிஸ்ட்ரிக்ட். இன்று இடம்பெற்ற புத்தளம் மாவட்ட இறுதி நிகழ்வில் தேசிய உணவு உற்பத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள பயனாளிகளுக்காக சூரிய சக்தி திட்டங்களை வழங்குதல், விதைகள், மரக்கன்றுகளை வழங்குதல், விவசாய உபகரணங்களை வழங்குதல் மற்றும் சிறுநீரக நோய் ஒழிப்பு தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய ஓய்வூதியம் வழங்குதல், நீர் சுத்திகரிப்பு தொகுதிகளை வழங்குதல், காணி உறுதிகளை வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்களும், சமூக சேவை நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் அங்கவீனமுற்றவர்களுக்கு சக்கர நாட்காலிகளை வழங்குதல், சுய தொழில் உபகரணங்கள் வழங்குதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டன. இதன்போது புத்தளம் மாவட்ட ஸ்மார்ட் ஸ்ரீலங்கா தொழில் வழிகாட்டும் நிலையம் இன்று ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. நினைவு பலகையை திரை நீக்கம் செய்து தொழில் வழிகாட்டல் நிலையத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி அதனை பார்வையிட்டார். மேலும் புத்தளம் நகர கேட்போர் கூடமும் ஜனாதிபதியினால் இன்று முற்பகல் பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டது. தேசிய கொள்கைகள், பொருளாதார அலுவல்கள் அமைச்சினதும் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சினதும் மேற்பாட்டின் கீழ் அனைத்து வசதிகளையும் கொண்டதாக இந்த கேட்போர் கூடம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. நம் நாட்டில் உஷ்ணமான காலநிலைக்கு காரணம் சிங்கராஜ வன அழிப்பு மற்றும் வில்பத்து காடழிப்பு என சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பரவ ஆரம்பித்துள்ளன. இவை திட்டமிட்டு பரப்பப்படும் எந்த அடிப்படையுமற்ற போலியான கருத்துக்கள் எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இலங்கையை பாதுகாக்க வில்பத்து மற்றும் சிங்கராஜ வனத்தை பாதுகாப்போம் என இனவாத நோக்கம் மற்றும் குறுகிய அரசியல் லாபம் எதிர்பார்க்கும் பெரும்பான்மை சமூகத்தின் ஒரு சில அமைப்புகள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன. யுத்த முடிவுக்கு பின்னர் வில்பத்து காட்டை அண்டித்து வாழ்ந்த மக்களை மீண்டும் சொந்த இடங்களுக்கு குடியேற்றும் வேலை திட்டங்களை மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கமும் நல்லாட்சி அரசாங்கமும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீனுடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றன. இந்த நிலையில் புத்தளம் அருவாக்காட்டு குப்பை சுத்திகரிப்பு நிலையத்துக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்வைக்கப்பட்ட காரணத்தால் அதிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி அருவக்காட்டு திட்டத்தை அமுல்படுத்த வில்பத்து காடு அழிக்கப்படுவதாக மீண்டும் சில பொய் தகவல்கள் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் வில்பத்து காட்டில் உண்மையில் காடழிப்பு மேற்கொள்ளப்பட்டு குடியேற்றங்கள் இடம்பெற்றிருந்தால் அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தால் யாராயினும் சரி அவரை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க நேற்று தெரிவித்திருந்தார். பல்வேறுபட்டவர்கள் இங்கு வருவதாகவும் அவர்கள் ஒவ்வொன்று சொல்வதாகவும் காடழிப்பு இங்கு இடம்பெறவில்லை என்றும் அந்த பிரதேசத்தில் வாழும் மக்கள் தெரிவிக்கின்றனர். வில்பத்து காடுகளை அழித்துள்ளதாக ஆதாரபூர்வமாக நிரூபிக்க முடியுமானால் தண்டனையை பெற்றுக்கொள்ள தான் தயார் என அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார்.
இன்று பாராளுமன்ற சபை அமர்வுகளின் போது மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க புல்மோட்டை கனியமணல் கூட்டுத்தாபனத்தை சர்வதேச நிறுவனம் ஒன்றுக்கு விற்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் வில்பத்து வனப்பிரதேசத்தை அழித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படும் பிரதான 2 குற்றச்சாட்டுகள் குறித்து சபையில் கேள்வி எழுப்பினார். வில்பத்து வனப்பகுதியில் காடழிப்பு இடம்பெறுவதாக கூறும் காரணிகள் பொய்யானவை. 2012ஆம் ஆண்டுதான் வடக்கு முஸ்லிம் மக்கள் குடியமர்த்தப்பட்டனர். அப்போது எந்த தவறும் இடம்பெறவில்லை. அதேபோல் வில்பத்து பிரதேசம் மன்னார் மாவட்டத்தில் உள்வாங்கப்படாது எனவும் இது அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் அப்போதிலிருந்து உள்ளது. வில்பத்து காடழிப்பு தொடர்பாக பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அமைச்சர் ரிஷாட் பதுவுதீன் கூறினார். 2012ஆம் ஆண்டு வில்பத்து காட்டில் மக்கள் குடியிருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் இதுவரை எந்த ஒரு காணி துண்டும் மக்களிடம் கையளிக்கவில்லை. அவ்வாறு வில்பத்து பகுதியில் காடழிப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தால் எனக்கு எந்த தண்டனையும் வேண்டுமானாலும் வழங்குங்கள். எனது சமூகம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை. ஆகவே இப்பிரச்சினைக்கு தீர்வு காண நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறும் நான் கேட்டிருக்கின்றேன். உண்மையாக 1990ஆம் ஆண்டு வடக்கில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களே அங்கு குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அவ்வாறு இடம்பெயர்ந்த 3000க்கும் அதிகமானோர் அங்கு குடியேற்றப்பட்டனர். அதன் பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கு சில பகுதிகள் மக்களால் சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் காடழிப்பு இடம்பெறவில்லை. எனவே எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள் முன்னெடுக்கும் போலி பிரச்சாரங்கள் குறித்து தேடி பார்க்குமாறு சபாநாயகரை கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார். විල්පත්තු වනජීවි කියන්නේ අපේ රටට තියෙන ලොකුම සම්පත් එකක්. ඒක මම විනාශ කරනවා කියන්නේ ඒම විනාශ කරා නම් මට ඕන දඩුවමක් දෙන්න මම ඒක බාර ගන්න කැමති එක. මම හෝ නැත්නම් මගේ ජනතාව මගේ සමාජය කිසිම වැරදක් කරපු සමාජය නෙමෙයි මේ මිනිස්සු ඔක්කොම කිසිම වැරදක් කරපු නැතුව LTT පෑ දෙකෙන් එලවලා මේ ජනතාව. நீரை சேமித்தல், கவனமாக கையாளுதல், தேவைக்கேற்ப உபயோகித்தல் போன்ற விடயங்களுக்காக ஐக்கிய நாடுகள் சபை நீர் தினத்தை பிரகடனப்படுத்தியது. இன்று மட்டுமல்ல, என்றும் நீரை நாங்கள் கவனமாக பாவிப்போம். நீரின்றி அமையாது உலகு என்பதற்கு ஏற்ப நீரின்றி நாம் வாழ இயலாது என்பதும் நன்கு அறிந்ததே. உலக நாடுகளில் 40% மக்கள் நீரின்றி அவதிப்படுகின்றார்கள். ஆனால் உரிய முறையில் நீரை மீள் சுழற்சி செய்தால் அந்த தட்டுப்பாடு குறையும் என்கின்றனர் நீரியல் ஆய்வாளர்கள். பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி குறித்த கூட்டத்தொடரில் உலக நீர் தினத்தை அனுஷ்டிக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 22ஆம் தேதி உலக நீர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. உலக தண்ணீர் தினத்தை ஒரு நாளாக கடைபிடிக்காமல் ஒவ்வொரு நாளும் தண்ணீரின் தேவையையும் சிக்கனத்தையும் மனதில் வைத்தே செயற்பட வேண்டும். தண்ணீர் குடிக்காமல் உங்களால் எத்தனை நாட்கள் அதிகபட்சமாக வாழ முடியும்? ஒரு வாரம் கூட என வைத்துக் கொள்வோம். ஆனால் அதற்கு மேல் நம்மால் வாழ முடியாது. எனவே தண்ணீரின் அவசியத்தை உணர்ந்து ஒவ்வொரு துளி தண்ணீரையும் காப்பது நம் தலையாய கடமை. மண்ணுக்காகவும் பொண்ணுக்காகவும் மேலும் பல விடயங்களுக்காகவும் இன்று உலக நாடுகளில் யுத்தம் இடம்பெறுகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் யுத்தம் ஒன்று வருமாயின் அது நீருக்காகத்தான் இருக்கும். நீரை சேமித்து எதிர்கால சந்ததியினருக்காக பாதுகாப்போம். இது UTV வழங்கும் விழிப்புணர்வு செய்தி. சிலாபத்துறை மற்றும் முள்ளிக்குளம் கிராமங்களில் மக்களின் காணிகளில் நிலை கொண்டுள்ள கடற்படையினர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு குறித்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என மன்னார் நகரசபை அமர்வின் போது நேற்றைய தினம் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது. மன்னார் நகரசபையின் 13வது அமர்வு நேற்று மன்னார் நகரசபையின் தலைவர் ஞானப்பிரகாசம் ஆண்டனி டேவிட்சன் தலைமையில் மன்னார் நகரசபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது. இதன்போதே குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மன்னார் நகரசபையின் உறுப்பினர் நிலாமுதீன் நகுசீன் குறித்த பிரேரணையை சபையில் கொண்டு வந்தார். குறிப்பாக சுமார் 1 மாதங்களாக சிலாவுத்துறை மக்கள் சிலாவுத்துறை கடற்படை முகாமுக்கு முன்பாக தமது காணிகளை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.
மக்களின் காணி பிரச்சினை தொடர்பாக மன்னார் நகரசபையும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் கடற்படையினரை குறித்த மக்கள் காணிகளில் இருந்து வெளியேற்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தனர். அதேபோன்று முள்ளிக்குளத்தில் மக்களின் காணிகளில் உள்ள கடற்படையினரும் வெளியேற்றப்பட்டு குறித்த காணியும் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்ததோடு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு சபை உறுப்பினர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இளைஞர் யுவதிகள் அனுபவங்கள் ஊடாக தலைமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும் என துறைமுகங்கள் மற்றும் கப்பற்துறை அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். 2019 யவுன்புர நிகழ்ச்சி திட்டத்தின் செயற்பாடுகளை கண்காணிக்கும் பொருட்டு துறைமுகங்கள் மற்றும் கப்பத்துறை மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்க தெனியாய் பிரதேசத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். இவ்விஜயத்தின் போது யவுன்புர நிகழ்ச்சியில் இளைஞர் யுவதிகள் எதிர்கொள்ளும் குறைபாடுகள் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறு இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு ஆலோசனை வழங்கினார். இந்நிகழ்வின் ஒரு அங்கமான யவுன்புர இளம் தலைவர்களுக்கு அமைச்சர் தலைமையில் பதக்கங்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் අපි මේ යෝන්පුරයට ලෑස්ති වෙනකොට අවුරුදු 27කට විතර පස්සේ අපි පටන් ගත්තේ නැවත இளைஞர் யுவதிகள் அனுபவங்கள் ஊடாக தலைமைத்துவத்தை பலப்படுத்த வேண்டும் என்றும் அதன் பொருட்டு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பினை வழங்கும் என்றும் தெரிவித்தார். இன்றைய நாள் இளம் தலைமுறையினருக்கு மிகவும் முக்கியமான நாளாகும். இளம் தலைமுறையினருக்கு இவ்வாண்டு நடத்தப்படும் யவுன்புர நிகழ்ச்சி திட்டத்தின் பொருட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள். இத்தலைவர்கள் தான் இந்த வேலை திட்டத்தின் எதிர்கால செயற்பாடுகளை முன்னெடுப்பார்கள். அதேபோல் யவுன்புரவின் சிறப்பும் மேலோங்கி இருக்கும். அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் யவுன்புர நிகழ்ச்சி திட்டத்தின் போது 4 மாதங்களுக்கு முன்னரே தலைவர்களை தெரிவு செய்து அவர்களை எங்களுடைய நிகழ்ச்சி திட்டங்களில் பங்கு கொள்ள செய்வோம். நீங்கள் மிகவும் கடினமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ளீர்கள். இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது பல்வேறு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றோம். இந்த சவால்களை சமாளித்து யவுன்புர நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அமைச்சர் தெரிவித்தார். පැවරෙන කාර්යභාරය ඒක එහෙනම් කරන්න ඔබට ශක්තිය දයි. இடைவேளையை தொடர்ந்து செய்திகளை எதிர்பாருங்கள். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய கண் சத்திர சிகிச்சை பிரிவு இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் அயராத முயற்சியினால் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் குறித்த சத்திர சிகிச்சைகள் இன்று காலை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த நிகழ்வு இன்று காலை 8:30 மணியளவில் வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் காண்டீபன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுந்தரம் அருமைநாயகம் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு கண் சிகிச்சை பிரிவினை திறந்து வைத்துள்ளார். இதுவரை கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து கண் சத்திர சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம், கொழும்பு உள்ளிட்ட மாவட்டங்களிற்கு நோயாளர்கள் அழைத்து செல்லப்பட்டு அங்கு சத்திர சிகிச்சைகள் இடம்பெற்று வந்தன. இந்த நிலையில் இன்று கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் கண் சத்திர சிகிச்சைகள் இடம்பெற ஆரம்பித்துள்ளதால் பிரதேச மக்கள் அனைவரும் நன்மை பெறுவர் என நம்பப்படுகின்றது. இன்று நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் மாகாண அமைச்சின் செயலாளர் திருவாகரன், அமைச்சின் செயலாளர் கேதீஸ்வரன், யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி, வைத்தியர்கள், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியில் உத்தியோகத்தர்கள், சிற்றூழியர்கள் காரியாலயத்தில் மதுபாவனம் பாவித்ததாக ஏற்பட்ட பிரச்சினையால் மாணவர்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையில் பிணக்குகள் ஏற்பட்டன. இதற்கான விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் கல்வி அமைச்சின் ஒழுக்காற்று பிரிவும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். மேற்படி பிரச்சினை குறித்து பாராளுமன்றத்தின் கல்வி, உயர்கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டு குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்ததுக்கிணங்க அதற்கான விசாரணைகள் பாராளுமன்றத்தின் கல்வி, உயர்கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு குழுவின் தலைவரும் பெருந்தோட்ட கைத்தொழில் ராஜாங்க அமைச்சருமான வடிவேல் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது.
இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் திலகராஜ், முஜிபுர் ரஹ்மான் உட்பட கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், அதிகாரிகள், ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியின் பீடாதிபதி உட்பட அதிகாரிகள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர் பயிலுனர்கள், லிந்துல பத்தனை போலீஸ் நிலைய போலீஸ் அதிகாரிகள், கொட்டகலை பிரதேச சபையின் தலைவர், கொட்டகலை பிரதேச சுகாதார அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விசாரணை தொடர்பில் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுக்கு கல்வியற் கல்லூரி சம்பந்தமாக கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த விசாரணை நடைபெற்றுள்ளது. நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்ட முறைப்பாடுகள் சுமூகமாக தீர்க்கப்படும். இந்த ஸ்ரீபாத கல்வியற் கல்லூரியின் பிரச்சினை ஒரு சமூகத்தின் பிரச்சினையாக இருக்கின்றது. எனவே இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்பட்டு கல்வியற் கல்லூரி எந்தவிதமான பிரச்சினைகளும் இன்றி இயங்க தேவையான அனைத்து விடயங்களும் பாராளுமன்றத்தின் கல்வி, உயர்கல்வி மற்றும் மனிதவள மேம்பாட்டு குழுவினால் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஐநாவால் வழங்கப்பட்டிருப்பது இலங்கையை கண்காணிப்பதற்கான ஒரு காலம். இதனை விட்டு இலங்கை வெளியில் வந்தால் போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமை மீறல் என்பவற்றால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நியாயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது போய்விடும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி கிறிஸ்கந்தராஜா தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், பொறிமுறையை விட்டால் இந்த இலங்கையிலே நடைபெற்ற இந்த யுத்த மீறல்கள், இந்த நிலைமாறுகால நீதி பொறிமுறையை நிறுவுவதற்கு வேறு வழிமுறை இல்லை. அதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அந்த வழிமுறையை அதை சீர்திருத்த வேண்டியது எங்களுடைய ஒரு கடமை. ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் புத்தாக்க விவசாய வியாபார தொழில் முயற்சிகளுக்கு ஆதாயம் அளிக்கும் நல்வாய்ப்புகள் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மேற்படி அமைச்சினால் புத்தாக்க விவசாய வியாபார தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவும் நோக்கில் நேற்றைய தினம் மற்றும் இன்றைய தினம் மட்டக்களப்பு கச்சேரியில் நேர்முக தேர்வுகள் இடம்பெற்றன. அமைச்சின் அதிகாரிகள் நேரடியாக கலந்து கொண்டு நேர்முக தேர்வுகளை நடத்தினர். இதில் மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த பலர் கலந்து கொண்டு தமது திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்தனர். இதன்போது இலங்கை கருவாப்பட்டை மற்றும் நறுமண சரக்குகள், வெட்டிய பூக்கள் மற்றும் இனத்தொகுதி பூக்கள், சிறிய விவசாய உபகரணங்கள், மீன்பிடி மற்றும் நீரியல் வள அலங்கார மீன்கள், விவசாயம் சார் கழிவுப் பொருட்கள், கால்நடை வளர்ப்பு, பால் உற்பத்திகள், விவசாய இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள், விவசாயம் சார் சக்தி வலு தீர்வுகள், மூலிகை செடிகள் மற்றும் மருந்து வகைகள், பல வகை மற்றும் மரக்கறி வகைகள், உணவு மற்றும் மென்பானங்கள், களஞ்சியப்படுத்தல் வசதிகள், சேதன விவசாயம் உள்ளிட்ட பல விடயங்களில் ஆர்வம் செலுத்துகின்றவர்களுக்கு இச்செயற்திட்டத்தின் மூலம் ஆரம்ப கைத்தொழில் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சினால் உதவி திட்டங்கள் வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. மொனராகலை ஹொரம்போ பிரதேசத்தில் தீயில் எரிந்த நிலையில் உயிரிழந்த ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கெப் வண்டி ஒன்றின் உள்ளே இருந்து இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலக செயற்திட்டத்துக்கு அமைவாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் ஏற்பாட்டில் திருகோணமலையில் ஜனாதிபதிக்கும் நாட்டுக்கும் நல்லாசி வேண்டி சமாதான நடைபவடியும் விசேட பிரார்த்தனைகளும் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 100 ஆமதுருக்களின் பங்கேற்றலுடன் நேற்று இடம்பெற்றது. கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தின் செயலாளர் அசங்க அபேவர்த்தன தலைமையில் ஆளுநர் செயலகத்துக்கு முன்னால் ஆரம்பமான சமாதான நடைபவனி திருகோணமலை இந்து மண்டபம் வரை சென்று அங்கு விசேட பிரார்த்தனைகள் இடம்பெற்றது. 1547.68 கிலோகிராம் பீடி இலைகளுடன் 3 பேர் இன்று கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் கடற்பகுதியில் வைத்து இன்று அதிகாலை 41 சாக்குகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பீடி இலைகளுடன் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைப்பற்றப்பட்ட பீடி இலைகள் இந்தியாவிலிருந்து டிங்கி படகு மூலம் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்ட நபர்கள் 28, 30 மற்றும் 35 வயதுடையவர்கள் எனவும் இவர்கள் தலைமன்னார் ஊர்மலை பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவர்கள் எனவும் ஆரம்பகட்ட விசாரணை இருந்து தெரிய வந்துள்ளது. மட்டக்களப்பு ஜெயந்திபுரம் பௌத்த மத்திய நிலையத்தில் முருகன் பிள்ளையாருக்கான இந்து ஆலயத்தை அமைப்பதற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு மட்டக்களப்பு ஜெயந்திபுர விகாரையின் விகாராதிபதி பட்டபொல குணநந்த ஹமியின் தலைமையில் நடைபெற்றது. இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி காட்டும் வகையில் இந்த ஆலயம் ஒன்று அமைத்து தருமாறு விகாராதிபதியினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைய மட்டக்களப்பின் பிரபல வர்த்தகரான ஆஞ்சநேயர் நிறுவன பணிப்பாளர் சண்முகராஜாவின் நிதி அளிப்பில் இந்த ஆலயம் அமைக்கப்பட உள்ளது. இடைவெளியை தொடர்ந்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள்.
யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் வெளிநாட்டு செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்து கிரைஸ்ட் சர்ச் துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடைபெற்று இன்றுடன் ஒரு வாரம் பூர்த்தியாகிறது. கடந்த வெள்ளிக்கிழமை நியூசிலாந்தின் மத்திய கிறிஸ்ட்சர்ச் பகுதியில் உள்ள பள்ளிவாசலில் வெள்ளை மேலாதிக்கவாதி ஒருவர் துப்பாக்கி சூடு நடத்தியதில் 50 பேர் பலியாகினர், பலர் காயமடைந்தனர். இதனை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை மதிய நேர தொழுகையான ஜும்மா தொழுகைக்காக நியூசிலாந்து முழுவதும் முஸ்லிம்களின் தொழுகைக்கான அழைப்பான அதான் ஒலிக்கப்பட்டுள்ளதோடு அதனைத் தொடர்ந்து குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக தேசிய ரீதியில் 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. Held 2 minutes silence. So what we saw was whole cities come to a standstill. Is unbreakable, and that the world can see in us an example of love and unity. We are broken-hearted, but we are not broken. தாக்குதல் நடைபெற்ற பள்ளிவாயலின் அருகே இந்த நிகழ்வு நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வு நியூசிலாந்தின் தேசிய ஊடகங்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலை சீனாவின் ரசாயன தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தில் பலியானோர் எண்ணிக்கை 49 அதிகரித்துள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் இதனை தெரிவித்துள்ளன. குறித்த வெடிப்பு சம்பவத்தில் 90 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பயிர்களுக்கான பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கும் அந்த தொழிற்சாலையிலிருந்து வேகமாக பரவிய தீயால் அருகாமையில் உள்ள தொழிற்சாலைகளும் சேதமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆப்பிள் நிறுவன உற்பத்திகளை பிரமிப்பாக பார்க்கும் நாங்கள் அதே உற்பத்திகளில் புற்றுநோய் உருவாகிறது என்றால் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆப்பிள் நிறுவனத்தின் மிக உயர் தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஏர்புட்ஸ் பற்றி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்ற செய்திகளே இது. பாவிப்பவர்கள் முழுமையாக கேளுங்கள். இந்நிலையில் இந்த ஆப்பிள் ஏர்புட்ஸ் வயர்லெஸ் ஹெட்போன் மூலம் புற்றுநோய் உருவாக்கும் என்பதை ஒரு நாடோ அல்லது ஒரு விஞ்ஞானியோ அல்லது இருவரோ அல்ல, கிட்டத்தட்ட 250 விஞ்ஞானிகள் தம் ஆராய்ச்சி கொடுத்து பொருள் வாங்கி மரணத்தின் வாயிலை திறக்க முயலும் ஒரு யுகத்துக்குள் நாம் பிரவேசித்துள்ளோம். செய்திகளின் இறுதியாக இன்றைய வானிலை. சப்ரகமுவ மத்திய, மேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் பல இடங்களில் பிற்பகல் வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மத்திய மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் பலத்த மின்னல் தாக்கத்திற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 12 மணிக்கு இடம்பெறும். அதுவரை யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.